வீட்டு தோட்டத்தில் புதுசாக இந்த வருஷம் குடுவை சுரை விதை தாங்க போட்டு விட்டுருந்தேன். போன வீடியோலேயே சொன்னேன் இல்லைங்களா? அதுதான் ஏப்ரல் மே வெயில் காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுருந்தேன். 2 விதை தான் வந்து கிடைச்சது. பக்கத்தோட்டத்தில் கொடுத்தாங்க விதை இருந்ததுன்னு சொல்லி. ரொம்ப நாளாக ஆசை இந்த குடுவை சுரை வந்து வளர்க்கணும்னு சொல்லிட்டு. நீட்டு சுரையில் எக்கச்சக்கமாக காய்கள் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த வெரைட்டிலையும் அறுவடை பண்ணுவோமா என்னென்னு தெரியலை. ஆனால் நல்ல கொடிகள் வந்து படர்ந்து இப்போ காய்களும் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி முதல் அறுவடை 5 காய்கள் வந்து இருந்தது. 2 காய் முத்தி போயிருச்சு. கொடி நல்லா படர்ந்ததுனால உள்ளே வந்து காய்கள் இருந்ததே தெரியல. 3 காய் சமைக்கிற அளவில் இருந்தது. 3 காயுமே இன்னைக்கு முதல் அறுவடையில் அறுவடை பண்ணியாச்சுங்க. இன்னைக்கு காய்கள் அறுவடை பண்ணும்போது எத்தனை பிஞ்சுகள் இருக்குதுங்கிறதையும் எண்ணிட்டேன். ஏன்னா அடுத்த டைம் நம்ம அறுவடை பண்ணும்போது மற்ற காய்கள் மாதிரி முத்தி போகாமல் தப்பிக்காமல் இருக்கும். வீணாக போகாது இல்லைங்களா? அதனால என் கண்ணுக்கு தெரிஞ்சது எல்லாமே பார்த்திங்கன்னா எடுத்து கொஞ்சம் மேலே தெரிகிற மாதிரி வச்சுட்டேன். இயற்கையாக எந்த உரமும் மருந்தும் இல்லாமலே மண்ணில் இருக்கிற சத்துக்கள் எடுத்துகிட்டு இன்றைக்கி 3 காய் வந்து அறுவடை பண்ணி